Hello friends, welcome to Aquashots channel. இந்த சேனல் Aquarium tipsக்கான சேனல். நம்ம சேனல்ல Aquarium tips ரிலேட்டடா நிறைய வீடியோஸ் போட்டுருக்கோம். ஸோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு வாங்க, வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா, நிறைய பேர் வந்து கப்பி ஃபிஷ்ஷை அவுட்டோர் பாண்ட்ஸில் செட் பண்ணுறதுக்காக வாங்கி வளர்க்க பிளான் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் பிளான் பண்ணியிருக்கீங்க. கப்பி ஃபிஷ்ஷை வந்து இண்டோர் இல்லாமல் கிளாஸ் டேங்க் இல்லாமல் சிமெண்ட் பாண்டில் வளர்த்தா எப்படி வளர்க்கலாம், அதோட மெயின்டெனன்ஸ் எப்படி, கேர் எப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ கப்பி ஃபிஷ்னாலே எந்த மாதிரியான ஒரு டேங்க் சைஸ்க்கும் அடாப்ட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் மினிமம் வந்து ஒரு 1.5 ஃபீட்டுக்கு மேலே வந்து நீங்கள் டேங்கோட லென்த் வச்சுக்கிறது ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். அது வந்து இண்டோராக இருந்துச்சுன்னா கிளாஸ் டேங்க். ஸோ அவுட்டோர் பாண்ட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் சிமெண்ட் பாண்ட் வந்து இப்போ நார்மலாக வந்து செடிங்க இப்போ சிமெண்ட் பாண்ட்ஸ் செய்கிற கடைகள்லேயே வந்து நீங்கள் மீன் தொட்டிக்குன்னு சொன்னீங்கன்னா கரெக்டாக ரெடி பண்ணி கொடுத்துருப்பாங்க. அது வந்து சர்க்குலர் ஷேப்லேயும் இருக்கலாம், இல்லைனா வந்து நீங்கள் ரெக்டாங்குலர் ஷேப்பு, ஸ்கொயர் ஷேப்பு எந்த மாதிரி ஷேப்லேயும் வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் அந்த மாதிரி வந்து நீங்கள் வேஸ்ட் பேப்பர் மாட்டிலே வந்து ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி முன்னாடியே சொல்லி வச்சுருந்தீங்கன்னா கொடுப்பாங்க. அதுலேயும் வாங்கி நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். பட் ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் செட்டப்பை விட நீங்கள் ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்னு வந்துட்டால் சைஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் இல்லையா, அதில் வந்து நீங்கள் கேர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் உங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். அதுக்கு நீங்கள் சிமெண்ட் பாண்ட் வந்து செட் பண்ணணும், சின்ன பாண்ட் வந்து செட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா நீங்கள் சின்ன சைஸில் வாங்கிக்கலாம். சைஸ் பொறுத்த வரைக்கும் மேட்டர் கிடையாது. நீங்கள் என்ன மாதிரி வந்து அதை மெயின்டைன் பண்ணுறீங்க, ஃபிஷஸ் வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்குதா அப்படிங்கிறது தான் விஷயம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நான் எங்கள் வீட்டில் வந்து நான் வச்சிருக்கிற சிமெண்ட் பாண்டை பற்றியே நான் சொல்கிறேன். ஸோ அதில் வந்து நீங்கள் ஒரு அடி தான் வந்து டயாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு பாண்ட் செட் பண்ணி அதை ஆக்சுவலாக பூச்செடிக்காக பண்ணது. அதில் வந்து நான் கப்பீஸ் வந்து வளர்த்துட்டு இருந்தேன். அப்போ அதில் கப்பீஸ் வாங்கி விடுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து டேங்க்கில் வந்து வாட்டர் ஃபில் பண்ணி கொஞ்சம் ஏஜ் வாட்டர் ஆனதுக்கப்புறமா நல்ல பாக்டீரியல் க்ரோத் வந்ததுக்கப்புறமா லைட்டாக ஒரு 3 வெயிலில் ஒரு வெயில் பட்டால் கூட போதும், நல்லா வந்து பாசிலாம் அதில் பிடிக்க ஆரம்பிக்கும். நல்லாவே வந்து அதெல்லாம் வந்து வாட்டருக்கும் நல்லது, அந்த வாட்டர் வந்து ஃபிஷ்ஷுக்கு வந்து ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் ஃபாக்ஸ்டைல் பிளான்ட் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். பிளான்ட்ஸ் இருந்தது அப்படின்னா ஃபிஷ் வந்து ப்ரீடிங் டைம்லேயும் கப்பியோட ஃப்ரைஸ் இருக்கு இல்லையா, எப்படி மாதத்துக்கு ஒரு வாட்டி குட்டி போடும், அந்த ஃப்ரைஸ் வந்து அந்த பிளான்ட்ஸ் கடையில் போய் ஒளிஞ்சிக்கும். நீங்கள் எப்படி இருந்தாலும் ஃப்ரைஸ் வந்து தனியாக எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். அது ஒளிஞ்சிக்கிட்டா கூட உங்களுக்கு அதை கேர் பண்ணணும். ஃப்ரைஸை நீங்கள் தனியாக க்ரோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு நீங்கள் மெனக்கிட்ட அந்த குட்டியை எடுத்து வேற ஒரு பவுல்லையோ கண்டெய்னர்லையோ இல்லை வேற ஒரு பாண்டுலையோ சிமெண்ட் பாண்ட்லையோ நீங்கள் போட்டு தான் கேர் பண்ணுற மாதிரி இருக்கும். கூடவே விட்டுருந்தா கப்பீஸ் வந்து சாப்பிட்றோம். மற்ற கப்பீஸ் வந்து அடல்ட் கப்பீஸ் வந்து இந்த குட்டி கப்பிங்களை வந்து சாப்பிட்றோம். ஸோ ஃபிஷ்ஷு வந்து நீங்கள் வாங்கி விடுறதுக்கு முன்னாடி பாண்டை ஓரளவுக்கு செட் பண்ணிக்கோங்க. பிளான்ட்ஸ் நிறைய டென்ஸாக தான் இருக்கணும் அப்படிங்கிறது இல்லை, பிளான்ட்ஸ் வந்து கொஞ்சமாக இருந்தால் கூட போதும். பிளான்ட்ஸ் எதுக்காக அப்படின்னா ஓரளவுக்கு ஆக்சிஜன் சர்க்குலேஷன் இருக்கணும் இல்லையா, அதுக்காக தான். ஸோ ஒன்று வந்து நீங்கள் எக்ஸ்டர்னலாக வந்து மோட்டர் வந்து வைக்கிற மாதிரி இருக்கும். அப்படி மோட்டர் வைக்க முடியல, ஏர் பம்ப் வைக்க முடியல அப்படின்னா இந்த மாதிரி லைவ் பிளான்ட்ஸாவது வைக்கணும். நிறைய பேர் வந்து மணி பிளான்ட் வந்து ட்ரை பண்ணியிருப்பாங்க. மணி பிளான்ட்டை விட வந்து மணி பிளான்ட் அந்த அளவுக்கு தண்ணிக்குள்ளே பெனிட்ரேட் டைப் போகாது, அது வெளியே தான் வர்றதுக்கு இது பண்ணும். அது வந்து நான் நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்கள் வாட்டர் லெட்யூஸ் இல்லைன்னா ஃபாக்ஸ்டைல் பிளான்ட் தான் ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும் இந்த மாதிரி பாண்ட் செட்டப்க்கு. அதை நீங்கள் கப்பி வளர்க்குறீங்களோ இல்லைனா மோலி ஃபிஷ் வளர்க்குறீங்களோ எந்த மாதிரி ஃபிஷஸ் வளர்த்தாலும் சரி, பிளான்ட்ஸ் வந்து ஈஸியாக க்ரோ ஆகக்கூடிய பிளான்ட்ஸ் வந்து வாட்டர் லெட்யூஸ் வந்து ஆகாய தாமரைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து உங்களுக்கு நியர்பையில் இருக்க ஏரியிலே வந்து கொஞ்சம் சின்ன சின்ன சைஸ் ஆகாய தாமரை இருந்துச்சுன்னா அது வந்து டார்க் லெட்யூஸ் நீங்கள் எடுத்துகிட்டு வந்து போட்டுக்கலாம். அப்படி இல்லைனா டார்க் லெட்யூஸ் வந்து சேல் பண்ணுறாங்க கடைகள்லேயே. அக்வாரியம் ஷாப்பில் ரொட்டீனாக டார்க் லெட்யூஸ் வந்து வரதில்லை. என்னோட ஒப்பீனியனில் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நிறைய அக்வாரியம் ஷாப்பில் பார்த்துருக்கேன். எப்போவுமே இந்த கபம்பா பிளான்ட்டு, இந்த அமேசான் ஸ்வாட், இந்த மாதிரி பிளான்ட்ஸ் எல்லாமே யூஸ்வலாக சேல் ஆகக்கூடியது எல்லாமே இருக்கும். பட் இந்த மாதிரி பிளான்ட்ஸ் எல்லாம் வந்து எப்பயாவது தான் வரும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் ஏரியில் போய் எடுத்துக்கிறதுனால நீங்கள் அந்த மாதிரி ஈஸியாக எடுக்க முடியும். இல்லைனா ஷாப்பில் ஆர்டர் பேசிஸில் நீங்கள் வாங்கலாம். இல்லைனா ஹோல்சேலர் ஷாப்பில் உங்களுக்கு எந்த பிளான்ட் வேணுமோ, பாக்ஸ்டைலோ இல்லைனா இந்த மாதிரி பிளான்ட்ஸ் எல்லாம் வராத பிளான்ட்ஸ் எல்லாமே அங்கே இருக்கும். நீங்கள் குளத்தூர் போனீங்கன்னா கிடைக்கும், சென்னையில் இருந்தீங்க அப்படின்னா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பிளான்ட்ஸ் கலெக்ட் பண்ணி ஒரு டேங்கை வந்து ப்ராப்பராக ஒரு பாண்ட் செட் பண்ணி உள்ளே இருக்கிற வாட்டர் வந்து ஆர்கானிக்காக ஃபிஷ் சர்க்குலேட் ஆகிறதுக்கு, ஃபிஷ் வந்து சர்வே ஆகிறதுக்கு பெஸ்ட்டாக அது ரெடி ஆனதுக்கு அப்புறமா ஃபிஷஸ் வாங்கி விடுங்க. அதுதான் ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். ஃபிஷ் வந்து ஹெல்த்தியாக வளர்கிறதுக்கும் சரி. அதே மாதிரி வாட்டர் சேஞ்ச் பண்ணும்போது சிமெண்ட் தொட்டி வந்து அழுக்காக இருக்குது, அது வந்து சரியாக தெரியல, ஃபிஷ் வந்து டிரான்ஸ்பரண்டாக தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி வந்து ஃபிஷ்ஷை பிடிச்சி போட்டு ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி அந்த பாசையெல்லாம் நிறைய பிடிச்சிருக்குன்னு சொல்லி க்ளீன் பண்ணிடாதீங்க. இப்போ பாசை பிடிக்கிறது ரொம்ப நல்லது ஃபிஷஸ்க்கு. வந்து வாட்டர் வந்து குட் பாக்டீரியாஸ் நிறைய இருந்தால் மட்டும்தான் ஃபிஷ் வந்து ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். அது எந்த மாதிரி ஃபிஷ் நீங்கள் சிமெண்ட் பாண்டில் போட்டிருந்தாலும் சரி. அதனால் நீங்கள் க்ளீன் பண்ணுறதுனா ஜஸ்ட் வாட்டரில் இருக்க அழுக்கு மட்டும், அந்த மேலே இருக்கிற கொஞ்சம் தெளிஞ்ச தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு அடியில் இருக்க தண்ணி மட்டும் கலக்கி விட்டு நீங்கள் க்ளீன் பண்ணலாம். அது கூட குட்டி போட்டுருக்கிற டைமில் நீங்கள் பண்ணிங்கன்னா குட்டிங்கெல்லாம் அதில் கரைஞ்சி போயிடும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு உங்களோட ஃபிஷ் வந்து நீங்கள் விட்டுருக்கிற எத்தனை ஃபிஷ் விட்டுருக்கீங்களோ அதோட ப்ரீடிங் சைக்கிளை ப்ராப்பராக நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது வந்து அந்த ப்ரீடிங் சைக்கிளுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் வந்து க்ளீன் பண்ணுறதுனா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓரளவு கிளியராக இருந்ததுன்னா குட்டி போட்டோன்னு ஈஸியாக உங்களால் விசிபிளாக பார்க்க முடியும். ஸோ ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் செட்டை பொறுத்த வரைக்கும் ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் ஆல்ரெடி உள்ளே வந்து ஒயிட் கலரில் ரொம்ப டிரான்ஸ்பரண்டாக இருக்கிறதுனால குட்டி போட்டால் ஈஸியாக தெரியும். பட் அதுவே வந்து அடியில் அழுக்கெல்லாம் படியும் போது அது எல்லாமே வந்து கொஞ்சம் டார்க்காக ஆயிரும். நீங்கள் ஆல்ரெடி நிறைய ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் செட்டப் வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா பாட்டம் வந்து ஒயிட்டாக க்ளீனாக இருக்காது. ஒருவேளை அவங்க க்ளீனிங் வீடியோ போடுறப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ளீன் பண்ணும்போது ரொம்ப கிளியராக பேஸ் வந்து ஒயிட்டாக இருக்கும். ஃபிஷ்ஷோட கலர் ரொம்ப டிரான்ஸ்பரண்டாக தெரியும். ஃப்ரைஸ் இருந்தாலும் ரொம்ப கிளியராக நீங்கள் பார்க்க முடியும். சிமெண்ட் பாண்டில்
அந்த மாதிரி கிளியராக பார்க்க முடியாது. ஸோ நீங்கள் அது எப்படி வந்து ப்ரைஸ் இருக்குங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறது நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் இதுவே நீங்கள் போக பழகிடுச்சு அப்படின்னா நீங்கள் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணி ப்ரைஸை வந்து நீங்கள் எடுக்க முடியும். கப்பி வந்து பாண்டில் வந்து எந்த மாதிரி கப்பீஸ் இம்போர்ட்டட் வெரைட்டிஸோ இல்லைனா பேசிக் கப்பீஸோ எது வேணால் வளர்க்கலாம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் போடும்போது நீங்கள் இம்போர்ட்டட் கப்பீஸ் லோ ரேட்டட் கப்பீஸ்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஓரளவுக்கு எக்ஸ்பென்சிவ் கப்பீஸை ப்ரீட் பண்ணுறதோ இல்லைனா வந்து நீங்கள் ஃபிஷ் கீப்பிங்கில் எனக்கு ப்ரீடிங் வேண்டாம் அப்படின்னு தோணுச்சுன்னா வெறும் மேல் மட்டுமே நீங்கள் கூட வாங்கி வளர்க்கலாம். சிமெண்ட் பாண்டில் நல்லாவே இருக்கும் பார்க்குறதுக்கு. ரொம்பவே ஒரு ஆர்கானிக்காக ஒரு நல்ல ஒரு லுக் கொடுக்கும். உங்கள் பாண்டை வந்து வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் உங்கள் கார்டனில் அது எந்த சைஸ் வேணால் நீங்கள் செட் பண்ண முடியும். அதுக்கேற்ற மாதிரி ஃபிஷஸ் நிறையவும் விடலாம். பட் ஓவர் பாப்புலேஷன் வந்து பண்ணாதீங்க. அது இன்டோர் டேங்காக இருந்தாலும் சரி அவுட்டோர் டேங்காக இருந்தாலும் சரி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஓரளவு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கப்பி ஃபிஷோட பாண்ட் மெயின்டெனன்ஸ் பற்றியோ கேர் பற்றியோ. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.